Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே பரிசுத்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நியூ இயரில் தேவனோட சமூகத்திலே நாம் எழும்பி நின்று பரிசுத்த ஆராதனை தேவனை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லோரும் கொஞ்சம் நேரம் தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த நாள் பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் உங்களோட சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே பரிசுத்த ஆராதனையிலே உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் உணர நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே 2025 முதல் ஞாயிற்றுக்கிழமை காண செய்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து உம்முடைய கிருபையின் இரக்கம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நீர் விரும்புகிற ஒரு ஆராதனை செய்ய நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, ஒரு பாரம்பரியமான ஒரு ஆராதனை நாங்கள் செய்யாமல் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் உண்மை தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சங்கீத பகுதியை ஆசீர்வதித்து தாங்க, ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிற நேரத்தில் உம்மோட பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வர்ஷிப் நடத்துகிற பிள்ளைகளை உங்களோட பரிசுத்த கரங்களில் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவனே அவர்கள் ஆண்டவரே நேச்சுரலாக நல்ல ஆராதனை நடத்த நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல்களை பாடும் பொழுது ஆராதனை நடத்தும் பொழுது ஆண்டவரே உங்களோட பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆராதனை வேளையிலே ஆண்டவரே அநேகர் சுகமடையட்டும், மக்களோட தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே எல்லா விதத்திலும் ஆராதனை ஆண்டவரே ஒரு உச்ச கட்டத்துக்கு நேராக நீர் இந்த வருஷத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய உலாவுவதிலே மக்கள் காணத்தக்கதாக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்ற மக்கள் ஆண்டவரே வெறுமனே இந்த இடத்தில் நின்று கடந்து செல்லாமல் ஆண்டவரே அபிஷேகத்திலே நிறைந்து ஆராதனை செய்யத்தக்கதாக நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. அறிவிப்பு வேலையை ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே தேவனே உமக்கு கொடுக்கிற வேலையை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே காலை ஆராதனை மாலை ஆராதனை முழுவதுமாக நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். புதிய ஆத்துமாக்களோடு நாங்கள் உண்மை ஆராதிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், யூத் ஊழியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ இந்த நாளிலே ஆசீர்வதித்து தருவீரா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையுமான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மைமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த புதிய வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கும் உங்கள் யாவரையும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆன்லைனில் எங்கள் மூலம் இந்த ஆராதனையை கலந்து கொள்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் நம்ம புதிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கும்படியாய் பரிசுத்தாவியானவரை உற்சாகமான கருத்துடன் நாம் வரவேற்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா அப்படி நம்ம கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே தகப்பனே ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து நிறுத்தின தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தில் தகப்பனே அப்பா ஆண்டவரே புதிய ஆசீர்வாதங்களால் புதிய கிருபைகளால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், அப்படியே வாயில திறந்து ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே எங்கள் பலத்தின் மேல் ஆண்டவரே உங்களுடைய பலனை ஆண்டவரே வைங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே எல்லா சுகவீனங்களும் தகப்பனே ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே மாறி போகட்டும் தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வான சூழ்நிலை வந்த போதும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடும் போதும், நெருக்கத்திலும் நம்மை பெருக்கத்துக்குள்ளாக நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி பாடுவோமா. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டே. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை. பலத்தின் மேல் பலனே, கிருபை.
கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. நம்முடைய வறண்ட வாழ்க்கையை அவர் செழிப்பாய் மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையின் ஊற்றுகளை பெருகம் செய்கிற தேவன். 100 மடங்கு பலன் தரும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா? வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. கர்த்தர் நமக்கு வாக்குப்படுகிறார். இது அறுவடையின் ஆண்டு. இந்த ஆண்டிலே ஆத்தும வாரம் நமக்குள்ளாக பெருகும்படியாய், இந்த ஊழியம் தீவிரம் அடையும்படியாய், திரள் கூட்டம் நம் இந்த சபையை நோக்கி வரும்படியாய் கர்த்தரை நோக்கி இந்த வரிகளை உணர்ந்தவனாய் நாம் பாடுவோமா? ஆத்தும பாரம் பெருகிடுதே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுதே. ஆத்தும பாரம் பெருகிடுதே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுதே. திரள் கூட்டம் சீயோனை நோக்கி வந்திடும் காலம் இது. திரள் கூட்டம் சீயோனை நோக்கி வந்திடும் காலம் இது. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, கிருபை, பலத்தின் மேல் பலனே, பலனே, கிருபையின் மேல் கிருபை, கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, கிருபை, பலத்தின் மேல் பலனே, பலனே, கிருபையின் மேல் கிருபை, கிருபை, மகிமையின் மேல் மகிமை, மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. அப்படியே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்கு பலத்தின் மேல் பலத்தை அளிக்கிற தேவனுக்கு அப்படியே நன்றி பலியில நாம் ஏறெடுப்போமா? வாயில திறந்து ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரே நீர் சிலுவையிலே சுமந்த தேவன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலங்களிலே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. அவர் சமூகத்திலே எல்லா பாரங்களையும் நாம் இறக்கி வைத்துவிட்டு நாம் கவலை இல்லாமல் நாளைக்கு என்ன உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாமல் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் இந்த வேளையிலே சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த வாக்குத்தத்தை உணர்ந்தவர்களாய் இந்த வேளையிலே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? ஹalleluya.
நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய தாயின் கருவிலிருந்து நம்ம இந்நாள் மட்டும் அவர் நம்மை தாங்கி வந்த தேவனா இருக்கிறார். அனுதினமும் நம்மை கண்ணின் மணி போல் காத்து நமக்கு அநேக காரியங்களை நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நம்மை பாதுகாப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை உணர்ந்தவர்களாய், உள்ளத்தின் ஆழத்திலிருந்த வரிகளை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோமா? உன்னை நான் உள்ளம் கைகளில் தாங்கினேன், உன்னை நான் தாயின் கருவில் வரைந்தேன். உன்னை நான் உள்ளம் கைகளில் தாங்கினேன், உன்னை நான் தாயின் கருவில் காத்திடுவேன். உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம் காத்திடுவேன். உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம், உந்தன் ஜீவிய காலமெல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. இந்த காலங்களிலே நாம் பயப்படும் காரியம் வரும்போது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே என்ற சின்ன பிள்ளையே, இனி நீ தீங்கை காண்பதில்லை. உன்னோடு நான் இருந்து செய்கிற காரியம் பெரியவர்களாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா? பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளை, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையை, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை
உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நம்மை பெருக பண்ணுகிற தேவனுக்கு உற்சாகமே கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே அப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே இந்த காலங்களில் வேண்டு ஆண்டவரே ஆண்டவர்களுக்கு வேண்டிய சத்துவத்தை ஆண்டவரே கட்டளையிடுங்க. யார் மௌனம் பார்க்க வேண்டாம், அப்படியே ஸ்தோத்திரிங்க ஸ்தோத்திரிங்க. எங்களுடைய சத்தத்துக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உள்ளங்கையில் ஆண்டவரை வரைந்தவரே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவுகிற தெய்வமே, எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தெய்வமே ராஜா. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தகப்பனே ஆண்டவரே இந்த வேளையிலே இறங்கி வரும்படியாய் ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வதிக்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே புதிய வருடத்திலே தகப்பனே ராஜா உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிற எங்களை நீங்க ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க தகப்பனே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் தகப்பனே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் தகப்பனே, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் தகப்பனே, அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் தகப்பனே, ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் தகப்பனே, ஆண்டவரே யாபேசை ஆசீர்வதித்த தேவன் தகப்பனே, தாவீதை ஆசீர்வதித்த தேவன் தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே இந்த வேளையில இங்க நிற்கிற ஒவ்வொருத்தரையும் தகப்பனே ராஜா உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்புக ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. ஹalleluya. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும்
ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அண்ணாலை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அண்ணாலை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படியே வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நாம் துதிபலிகளை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நாம் யாவற்றுக்கும் நன்றி பலியிலே நாம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். வாயிலை திறந்து வாயிலை விரிவாய் திற, அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனை அப்படியே வாயை திறந்து ஸ்தோத்திரிங்க, நன்றி பலியிலே ஏறுங்க, அந்நிய பாஷை அடையாளத்துடன் கர்த்தரை அப்படியே ஆராதிப்போமா இந்த வேளையிலே. ஹalleluya 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 தகப்பனே ஆண்டவரே. ரீபா ராமனா ரபா 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 ரீ சக்கரி நரபலோரோ கொச்சோனரபோ ரீபா பாபா ரீபா ரபா ரபா ரீ சக்கரி நரபலோரபோ. ஹalleluya. வானத்து பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த வேளையிலே நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். வானத்து பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நாம் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி பலி நாம் ஏறெடுக்குவோமா. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. We thank you Jesus. We thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவாதி தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ we thank you Jesus. Thank you Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வந்து நிற்கிறார். நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். வாயிலை விரிவாய் திறந்து அப்படியே ஸ்தோத்திரிங்க. உங்களுடைய சத்தத்துக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம். அடுத்த 2 நிமிடங்கள் இந்த சூழ்நிலையை, கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்து அப்படியே வாயிலை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. நீங்களும் கர்த்தரோடு இருக்கிற நேரம், நீங்கள் கர்த்தரோடு பேசுகிற நேரம், உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி அவரை துதிக்கணும்னு தோணுதோ வாயிலை விரிவாய் திறந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரிங்க. நீங்கள் துதிக்கும் போது உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் துதிக்கும் போது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் துதிக்கும் போது உங்களுக்கான யாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு எதிராக நிற்கிற யாவற்றையும் கர்த்தர் உங்கள் சார்பிலே வரவழைப்பார். அல்லாஹ் வாயிலை விரிவாய் திறந்து அவருக்கு வெறும் துதிபலிகளை மாத்திரம் நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் அது மட்டும்தான். அவருக்கு நீங்கள் துதிபலிகளை எடுக்கணும். அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கணும். அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து துதிபலிகளை மாத்திரம் நீங்கள் ஏறெடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன், யெகோவா ஈரே நம் கூடவே இருக்கிறார். ஏன வாயிலை திறந்து ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே ஆண்டவரே, ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya தகப்பனே ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரீஷா கரினர பலோரோ கோதரோரோ ரீபா பாபா ராபா ராமனா ராபா. நன்றி தகப்பனே ஆண்டவரே. அபிஷேக வல்லமை தகப்பனே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தர் மேல இந்த வேளையில ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உன்மாரியும் பின்மாரியும் தகப்பனே ராஜா. ஆண்டவரே எங்கள் அளவில்லாமல் ஆண்டவரே எங்கள் மேல் ஆண்டவரே ஊற்றப்படுகிற நாட்ல தகப்பனே அப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆமென். Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Showers of blessings, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessings. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Showers of blessings, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers
shall be showers of blessings. Send them upon us, O Lord. Grant to us now a refreshing. Come and now honor thy word. Showers of blessings, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Showers of blessings, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. அருளேராலம் அருளவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருளேராலம் அருளவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டா காடான நிலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh hallelujah. ஆண்டவரே இந்த வேளையில தகப்பனே ஆண்டவரே அளவில்லாமல் எங்கள் மேல் தகப்பனே ஆண்டவரே 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 இப்படி ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தகப்பனே அப்பா ஆண்டவரே ஏராளமாய் எங்கள் மத்தியிலே தகப்பனே ராஜா ஆண்டவரே இந்த வேளையில நீ பொழியும்படியாக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. பொழிந்த தெய்வ காமுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் துதி பலியிட இருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. மட்டுமாய் தகப்பனே பிரசன்னத்துக்குள்ளாய் ஆண்டவரே மூழ்கி ஆண்டவரே உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை போற்ற வைத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். உமக்கே சகல துதியும் சகல கணமும் சகல மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம் கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். இப்பொழுதும் நம் மத்தியில் சீனியர் போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள்.
வேறெவரிடமும் இல்ல, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்ல, வேறெவரிடமும் இல்ல, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தெய்வனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தெய்வனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கை உயர்த்தி, வேறெங்கிருந்தும் இல்ல, வேறெவரிடமும் இல்ல, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தைக்கு நேராய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அன்பிற்குரியவர்களே, கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆன்லைன் மூலமாக இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் பேர் பேராக தேவன் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless all the families who are listening to this sermon online. ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. இந்த 2025 எல்லா 3வது வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணியிலிருந்து நமக்கு டிவைன் ஹீலிங் சர்வீஸ் நடைபெறும். அதில் நீங்கள் அனைவரும் அந்த லைவ் ப்ரோக்ராமிலே பங்கெடுக்க, ஆங்காங்கு நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இந்த டிவைன் ஹீலிங் சர்வீஸில் பங்கெடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். A good news for people who are watching this sermon online. We will have our divine healing program at 7:15 on the 3rd Friday of every month. So I would encourage you all to attend that online and put in your prayer requests if you have any, and be blessed. அந்த நாளிலே உங்களுக்கு தெய்வீக சுகத்திற்காகவும் உங்கள் தேவைக்காகவும் விடுதலைக்காகவும் விசேஷித்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். On that day, special prayers for your deliverance, your healing and your blessings will take இந்த place. நல்ல செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். ஆண்டவரை அறியாத அநேகருக்கு இந்த தகவலை கொடுத்து இந்த லைவ் புரோகிராமிலே இணைந்து கொள்ள உற்சாகப்படுத்துங்கள். Kindly share this news with your friends also and encourage them to join with us. திருச்சியிலே இந்த புரோகிராம் பிசிக்கலாக நடைபெறும். லைவாக வெளியூரில் உள்ளவர்களுக்காகவும் இது சிறப்பாக நடைபெறும் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். This program will happen live for the people in Trichy, but for others who are outside Trichy, you can attend this online. நாம் இந்த 2025வது புது வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கிறோம். We are at the first Sunday of 2025. இது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஆகையால் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுப்போம். This is a great blessing that the Lord has given us, so let's clap him and thank the Lord. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, If God is with us, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால். The title of today's sermon is If God is with us. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் ... என்னெல்லாம் நடக்கும் என்பதுதான் இந்த செய்திக்குள்ளே அமைந்திருக்கிற கருப்பொருள். If God is with us, what will happen is going to be the discussion of the sermon. ரோமர் 8:31, சங்கீதம் 118:6 ஆகிய வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. Let's read from Romans 8:31 and Psalms 118 verse 6. ரோமர் 8:31 என்ன சொல்லுகிறது என்றால், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? It says, what then shall we say to all these things? If God is for us, who can be against us?
சோ தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், So if God is with us, சோ இதைத்தான் நம்ம கவனிக்கணும். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால். so this is what we have to concentrate on today. If God is with us. சங்கீதம் 118:6 விதமாய் வாசிக்கிறோம். Psalms 118 verse 6 says, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? the Lord is on my side, I will not fear. What can man do to me? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். The Lord is on my side. இப்ப ரெண்டு வார்த்தையை மனதில் கொள்ளுவோம். Let's have two words in our hearts. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், If the Lord is with us, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். the Lord is on my side. யாரிடத்திலே தேவன் இருப்பார்? With whom will the Lord be? அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். That's very important. தேவன் நம்மோடு இருக்கிறாரா? Is the Lord with us? டிசம்பர் மாதம் முழுவதும் God with us, Emmanuel, Emmanuel என்று பாடி நாம் கேட்டு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அபிப்பிராயத்திற்கு வந்திருக்கலாம். We would have come to an understanding after we sang so many songs saying that Emmanuel is with us, God is with us. ஆனால் ஒரு சின்ன ஒரு செக் பண்ண வேண்டியது அவசியம், தேவன் என்னோடு இருக்கிறாரா இல்லையா என்று. But we have to self introspect, asking if God is with us. எபிரேயர் 12:14 வாசிக்க கேட்போம். Hebrews 12 verse 14 says, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால், தேவனை காண வேண்டும் என்றால், அல்லது தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் அவசியமாய் இருக்கிறது. if the Lord should be with us, if we should see God, then sanctification is important. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. Without purity no one will be able to see the Lord. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தம் தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று பார்ப்பதற்கான ஒரு அளவுகோலாய் இருக்கிறது. So purification is a measurement to see if God is with us or not. உபாகமம் 23:14 என்ன சொல்லுகிறது? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் பாளையத்திற்குள்ளே உலாவுகிறவராய் இருக்கிறார். Our God walks in the midst of our life. நம்முடைய பாளையத்திற்குள்ளே அவர் உலாவும் போது அசுசியான காரியங்கள் இருந்தால் அவர் நம்மிடம் இருக்க மாட்டார். If our camp is not clean, he will not be with us. சோ அசுசியான காரியம் இருந்தால் நம்முடைய பாளையத்தை விட்டு அவர் போய் விடுவாராம். If he sees anything indecent, he will not be with us, he will turn away from us. ஆகையால் இந்த புதிய வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்முடைய பாளையத்தை பரிசோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். So on this first Sunday of 2025 we have to check our camp. நம்முடைய பாளையம் சுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். Our camp should be holy. பரிசுத்தம் என்ற வார்த்தை நம்முடைய ஸ்டாண்டர்டுக்குரியதல்ல, அது தேவனுக்குரிய அந்த மதிப்பீடு என்பதை மறந்துவிட வேண்டாம். Holiness is not based on our standards, but it's the standard of the Lord. ஆளாளுக்கு நாம் ஒரு ஹோலினஸ் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது அல்ல, தேவன் விரும்புகிற பரிசுத்தத்திற்கு நேராய் நாம் கடந்து வர வேண்டும். We talk about holiness for ourselves, but we have to come towards the holiness that the Lord wants. நாம் கவனமாய் இருப்போம். தேவன் நம்மோடு இருப்பதற்கு இடையூறான காரியங்களிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும். Let's be careful. We have to be protected from the things that stop God from being with us. நம்முடைய பாளையத்தை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வோம், பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வோம். Let's keep our camp safe and holy. நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வோம், நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வோம், நம்முடைய செயல்பாடுகளை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வோம், நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம். Let's keep our words, actions, thoughts holy and all parts of our life holy. அப்போதான் தேவன் நம்மோடு இருப்பார். Only then the Lord will be with us. அருகிலே உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்கள், தேவன் உங்களோடு இருக்க நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லுங்கள். Turn to the person next to you and say, if God should be with you, you have to be holy. ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற மக்களே, தேவன் உங்களோடு இருக்க நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க உற்சாகப்படுத்தப்படுகிறீர்கள். The people who are watching this online, I encourage you to be holy so that the Lord can be with you. தேவன் நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும்? What will happen if the Lord is with us? கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும்? What will happen if the Lord is with us? வாசிக்கலாம். 3 நாளாகமம் 11:9.
First தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். Let's read from 1 Chronicles chapter 11 verse 9. David became greater and greater, for the Lord of hosts was with him. தேவன் நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும்? தாவீதோடு தேவன் இருந்தார். டேவிட் became greater and greater. அவன் தினந்தோறும் அவன் மிக பலத்தவனாக, அவன் மிக பெரிய ஆளாக மாறினான். God was with David and he became greater and greater day to day. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். He became greater and greater every day. தாவீதுடைய இன்கம் எவ்ரி டே இன்க்ரீஸ் ஆச்சு. David's income started increasing every day. தாவீதுனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. David's influence started increasing every day. தாவீதுனுடைய புகழ் மிகவும் பெருக ஆரம்பித்தது. His fame increased every day. தாவீது செய்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். The Lord made possible all the actions of David. தாவீது நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான், அவன் முன்னேற்றம் அடைந்தான். David improved on a day-to-day basis. உங்களுடைய ஆசீர்வாதம் முன்னேற்றம் எல்லாம் தேவனால் மட்டும்தான் கூடும். Your blessings and your improvement come from the Lord. உங்களுக்கு விரோதமாக யார் நின்றாலும் தடுக்க முடியாது. Nobody can stop you. யார் பொறாமைப்பட்டாலும் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. No one's jealousy can stop your blessings. ஆகையால் நீங்கள் திருஷ்டி பொம்மை வைக்க வேண்டிய ஆட்கள் அல்ல. So you don't have to keep a doll that takes away the evil eyes. பூசணிக்காயிலே படம் வரைஞ்சு வீட்டு மேலே வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. So you need not have a pumpkin on top of your house. உங்களுடைய குழந்தைகளுக்கு திருஷ்டி பொட்டெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to keep black dots on the face of your நான் children. சொல்லுகிற கருத்து எத்தனை பேருக்கு புரிகிறது? How many of you understand what I'm saying? யார் என்ன பண்ணினாலும் தேவன் உங்களோடு இருந்தால் நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். Let anybody do anything, but if the Lord is with you, you will keep growing. பெற்றோர்களே, உங்களோடு தேவன் இருப்பதிலே கவனம் செலுத்துங்கள். Dear parents, please be careful. உங்கள் பிள்ளைகளோடு தேவன் இருக்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துங்கள். Ensure that God is with you and your children. பிள்ளைகளுக்கு என்னென்னமோ சொல்லி தருகிற நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தேவனோடு இருக்கிறார்களா, தேவன் அவர்களோடு இருக்கிறாரா என்ற காரியத்திலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். You have to be careful. You teach your children so many things, but be careful. தேவன் இல்லாத படிப்பு வீணான படிப்பு. An education where there is தேவன் no God is இல்லாத வேலை வீணான வேலை. a job where there is no God is a waste. தேவன் இல்லாத பணம் சம்பாதிப்பு வீணான பணம் சம்பாதிப்பு. An earning where there is no God. தேவன் இல்லாத காரியங்கள் எல்லாமே வீணான காரியங்கள். Anything which does not involve God is waste. தாவீதோடு தேவன் இருந்தார். God was with David. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக்கியது தேவன் கூட இருந்தபடியினால். A shepherd boy became king because God was with him. அவன் ஆடு மேய்த்த இடத்திலிருந்து அவன் அரசனாக கூடிய அரண்மனைக்கு சென்றதற்கு காரணம் தேவன் கூட இருந்ததுதான். He was tending his flock, but he went to become a king. That was because உங்கள் God was with மகனோ him. மகளோ இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் எடுக்கறாங்க என்பது பெரிய மேட்டர் இல்ல. It doesn't matter how much marks your son or daughter மேத்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுக்கறாங்கன்றது பெரிய மேட்டர் இல்ல. Doesn't matter how much marks they have in maths. அவங்க என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கறாங்கன்றது கூட மேட்டர் இல்ல. Doesn't matter what course they தேவன் கூட இருந்தால், if God is with them, உங்கள் பிள்ளைகளோடு தேவன் கூட இருந்தால், if God is with your children, நல்லா கவனிங்க, உங்க பிள்ளைகளோடு தேவன் கூட இருந்தால், listen carefully, if God is with your children, அவங்க எந்த டிபார்ட்மென்ட்ல இருந்தாலும் அவர்கள் விருத்தி அடைவார்கள். whichever department they are in, they will improve. நீங்கள் நினைக்கிறது போல உங்கள் பிள்ளைகள் வர வேண்டும் என்பது அல்ல, தேவன் நினைக்கிறது போல உங்கள் பிள்ளைகள் வர வேண்டும். It's not how you want your children to be, it's how God wants your children to be. உங்கள் ஆசைகளுக்காக பிள்ளைகளை வளர்ப்பதை விட்டுவிட்டு தேவனுக்காக பிள்ளைகளை வளர்க்க பழகுங்கள். Stop growing your children for your wishes, but for the Lord's will. தேவன் அவர்களோடு இருந்தால் நாளுக்கு நாள் விருத்தி அடைவார்கள். If the Lord is with them, they will grow daily. 2024 விட 2025 உங்களுடைய வங்கியிலே சேமிப்பு பெருகட்டும். Comparing to 2024, in 2025, let the income in your bank 2024 விட உங்களுக்கு வருமானம் 2025 பெருகட்டும். In 2025, may your finances increase. உங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து ஆசீர்வாத பெருக்கமும் உண்டாகட்டும். May all your blessings increase. நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். We have to improve every day. டெய்லியும் செக் பண்ணுங்க, இன்னைக்கு நான் விருத்தி அடைந்திருக்கிறேனா? Check daily. இன்னைக்கு என்னுடைய financial status என்ன? Check your financial status. இன்னைக்கு என்னுடைய spiritual status என்ன? Check your spiritual status. இன்னைக்கு என்னுடைய prayer status என்ன? Check your prayer status. இன்னைக்கு என்னுடைய soul winning status என்ன? Check your soul winning status every day. கடந்த பல ஆண்டுகளாக என்னால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியவில்லை என்பவர்கள் இந்த வருஷத்திலே விருத்தி அடையத்தக்கதாய் தேவன் உதவி செய்வார். May the Lord help those who were not able to bring souls last year. ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பதை மறந்து விடக் கூடாது. Do not forget to pray for souls. சிடிபில உள்ளவர்கள் எல்லாம் உங்களுடைய தொடர்புகளோடு தொடர்பாய் இருங்கள். Stay in contact. தேவன் தொடர்புகளை தருவதே தொடர்பு கொள்ளத்தான். God is giving you contact so that you stay in contact. அநேகர் ரொம்ப கெட்டிக்காரர்கள். Many of them
are very clever. நல்ல நல்ல அறிவாளிகள். They are very clever. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான்லாம் யாரையும் கூப்பிட மாட்டேன். They say, I will not call anyone. அறிவாளிகள். They are very intelligent. அவங்க சொல்றாங்க, என்னை யாராலும் கூப்பிட்டா நான் எடுப்பேன். They say, if someone calls me, then I'll answer. ஒரு நாள் வரும், ஒருத்தரும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டான். There will be a day where no one turns towards you. ஏன்? உன்னுடைய ஆட்டிடியூட் பேசிக்கா தப்பு. Because your attitude is wrong. தொடர்புகளை தேவன் தருவது நாம் தொடர்பு கொள்ள. God gives us contacts so that we can contact நல்லா them. புரிந்து கொள்ளுங்க, நமக்கு கிடைச்ச கான்டாக்ட்ஸ் எல்லாம் God given contacts. All the contacts that we have are God given. எத்தனை பேருக்கு புரியுது இது? How many of you understand இன்னும் this? சிலர் இருக்கிறாங்க. There are a few others. அவங்க வந்து அப்படி ஒரு கால் கொடுத்துட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை அடிச்சோடனே ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. They'll give a missed call and they'll cut the call. அப்புறம் பேசுவாங்க, நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்க எடுக்கவே இல்லை. And they'll say, I called you but you didn't answer. அறிவாளிகள் அறிவாளிகள். They're very intelligent. உங்களை போன்ற அறிவாளிகளுக்கு நண்பர்களாய் இருப்பது அபத்தம். Being friends with people like you is very dangerous. ரொம்ப அறிவாளித்தனமா பேசுது. இதெல்லாம் வந்து உங்க ஆட்டிடியூட் தப்புன்றதை புரிந்து கொள்ளுங்க. This shows that your attitude is very wrong. நீங்க ஒரு ஆளுக்கு ஃபோன் அடிச்சீங்கன்னா கடைசி கால் போய் நிக்கிற வரை வெயிட் பண்ணணும். If you're calling someone, you should wait until. ஒருவேளை அவங்க வேற வேலை செய்துட்டு இருக்கலாம். Maybe they are busy. வேற யாரோட பேசிக் கொண்டிருக்கலாம். Maybe they're talking with someone else. வந்து எடுப்பதற்கு சற்று லேட் ஆகலாம். It would have become a bit late for them to come and pick the call. God given contact. They are all God given contacts. எத்தனை பேர் தேவன் உன்னை கொடுத்தா அதை பத்திரமா வச்சுக்குவீங்க? How many of you will keep it safe if உங்களுக்கு நண்பர்களை கொடுத்தது தேவன். God gave you friends. உறவுகளை கொடுத்தது தேவன். God gave you relationships. நீங்கள் சந்திப்பதற்காக தொடர்புகளை கொடுத்தது தேவன். For you to meet, he has given you contacts. Hallelujah. Hallelujah. அப்ப இது எதையுமே அற்பமா நினைக்க கூடாது. So do not neglect all of this. ஆமென். யாரை அற்பமா நினைக்கிறீங்களா? Are you thinking low of someone? நீங்களும் நானும் எப்போது 24 hours பிசினஸ் ஸ்பிரிட்லயே இருக்காதீங்க. Don't stay in your business spirit. என்ன பிசினஸ் ஸ்பிரிட்? பிசினஸ் ஸ்பிரிட்னா என்ன? What is business spirit? எல்லாத்துலயும் லாபம். Seeing profit in எனக்கு everything. லாபம் இருந்தா ரைட். If there's profit in something, எனக்கு okay. லாபம் இல்லைன்னா அது வேண்டாம். If there's no profit, then no. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? If man gains the whole world but loses his spirit, what is the profit he ஒரு has? ஆத்துமா உலகத்தை பார்க்கலும் விலையேற பெற்றது. A soul is greater than the world. யாரெல்லாம் நீங்க இந்த கேரல்ஸ்க்கு நண்பர்களை ஆயத்தம் பண்ணீங்களோ அவங்களுக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ணீங்க? தேவன் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பார். The Lord will ask you a question, asking you how many times you called your friends for எத்தனை முறை carols. அவர்களை ஆலயத்திற்கு என்று அழைத்திருக்கிறீங்க? How many times did you invite them to church? அவங்களுக்கு நீங்க ஏதாலும் நியூ இயர் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொண்டு போய் பர்சனலா கொடுத்தீங்களா? Did you give them any gifts personally? நான் சிலரை பாராட்ட விரும்புகிறேன். I would like to appreciate a few people. நாங்க சில ஏரியாவிலே போய் இந்த மாதிரி குடும்பங்களை சந்திக்க போன போது அந்த ஏரியாவிலே வாழ்பவர்கள் அவர்களுடைய நண்பர்களுக்காக கேக் எல்லாம் வாங்கி வச்சு நாங்கள் கொண்டு போய் கேலண்டர் கொடுக்கும்போது கேக் பாக்கெட் அவங்க வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக செய்தாங்க. When we went to a few areas for carols, many the people there they had cakes and அவங்க gifts ready சொந்த for செலவிலே their friends. கேக் வாங்கி வச்சிருந்தாங்க. They had bought cake using their own money. நான் சொல்லுகிறேன், சொந்த காசுல கேக் வாங்கி கொடுத்த எல்லாருக்கும் இந்த 2025ல ஆண்டவர் நிறைய கேக்ஸ் கொடுப்பார். I tell you, for all the people who bought clap. cakes with their own money, the Lord will give you so many cakes this year. நிறைய கேக்ஸ் கொடுப்பார். நல்லா கை தட்டுங்க. You will have so many cakes. நிறைய அற்புத அடையாளங்களை இந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் செய்வார். Lord will do so many signs and wonders for these families. ஏனென்றால் இயேசுவை அறியாதவர்களுக்கு தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு voluntarily they came. அவர்கள் தன்னார்வத்தோடு வந்தார்கள் பாருங்க. அந்த இதயம் தான் பாராட்டுதலை பெறுகிறது. The heart they had to do this voluntarily receives the appreciation. அன்புள்ளவர்களே, ஒரு வார்த்தை நான் சொல்லட்டும் இந்த இடத்துல. Dearly beloved, I would like to say something now. ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போனாங்க. They went to see a girl for Isaac. அப்ப ரெபேக்கா ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்து கொண்டிருந்தாள். And Rebecca was drawing water for the camels. நீங்க அந்த பேசேஜ் முழுவதும் படிச்சு பார்த்தீங்கன்னா அவ மிகப்பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி செய்தாள். If you read the entire passage, she was very hospitable. அவளை ஆண்டவர் ஈசாக்கின் குடும்பத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். So God brought Rebecca to the family of Isaac. நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி செய்கிற குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும்.
For the children who are very hospitable in families, they will be blessed. ஹாஸ்பிட்டாலிட்டி, யாரெல்லாம் நல்ல உபசரிப்புகளை செய்கிற குடும்பமா இருக்கிறீங்களோ, எத்தனை பேருக்கு உபசரிப்புனா புரியுது? How many of you understand hospitality? ஹலோ, அப்படின்னா என்ன? What does that mean? உபசரிப்புனா என்ன? What is hospitality? எதையும் எதிர்பார்க்காம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நல்ல திருப்தியா செய்யறது. Without expecting anything, doing things for people who come home. அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நல்ல மாப்பிள்ளை வரும், நல்ல பொண்ணு வரும், எல்லாம் வரும். For those families, they will have a good bride, a good bridegroom. ஒவ்வொரு குடும்பமும் அப்படிப்பட்ட குடும்பமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. May the Lord bless all the families to be like that. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். David became greater and உங்கள் greater. வாழ்க்கையிலே நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டியவர்கள். 2025 ல நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். You have to improve on நீங்கள் வளர வேண்டும். You have to grow. ஜெபத்திலே விருத்தி அடைய வேண்டும். You have to grow in prayer. ஊழியத்திலே விருத்தி அடைய You have to வேண்டும். grow in ministry. நீங்கள் பவர்ஃபுல்லாய் மாற வேண்டும். You all have to be powerful. தேவன் உங்களோடு இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். This will happen only if God is with you. ஆண்டவர் பேரை சொல்லிட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை. It's not living a life by ஆண்டவர் saying God's கூட name. இருக்கிறார் என்றால் அதனுடைய அடையாளங்கள் உண்டு. If God is with யார் you, you will have சொன்னாலும் signs. சொல்லாமல் போனாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். If people say or not, they தாவீது will நாளுக்கு understand நாள் God is with விருத்தி you. அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் கூட இருந்தார். David became greater and 2 greater. சாமுவேல் 5:10 சொல்லுகிறது. 2 Samuel 2 சாமுவேல் 5:10 என்ன சொல்லுகிறது? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஆமென். 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அநேக குடும்பங்கள் வர வர பலவீனப்படுவதற்கு காரணம் என்ன? What is the reason that so many families are becoming நிறைய weaker? குடும்பங்கள் வீக் ஆயிட்டே போறீங்க. Many families are becoming weaker. ஆவிக்குரிய பிரகாரமா வீக் ஆகுறீங்க. You're getting spiritually weaker. பொருளாதாரத்துல வீக் ஆகுறீங்க. Weak in finance. எல்லாத்துலயுமே வீக். Weak in everything. ஏன்? Why? What's the reason? ஆனா தாவீதுனுடைய குடும்பத்திற்கும் சவுலுடைய குடும்பத்திற்கும் நடந்த சண்டையிலே தாவீது பலசாலியாய் மாறினான். But in the long war that happened between Saul and David, David grew தாவீது stronger. வர வர பலத்தான். He became stronger. எத்தனை பேர் வர வர பலக்க வேண்டும் என்று விரும்புறீங்களோ கையை உயர்த்தி நல்லா How ஆமென் many of அல்லேலூயா you want to be சொல்லுங்க. stronger? நிறைய பேர் வர வர நம்ம வீக் ஆகுறோம். We are getting weaker. பொருளாதாரத்துல வீக் ஆகுறோம். We are getting weaker in finance. ஆன்மீகத்துல வீக் ஆகுறோம். Weaker in spirituality. ஊழியத்துல வீக் ஆகுறோம். Weaker in ministry. நிறைய விஷயங்கள்ல வீக் ஆயிட்டே இருக்கிறோம். Weak in so many நிறைய things. காரியங்களை பின்மாற்றம் அடைந்து We கொண்டிருக்கிறோம். are backsliding in so many things. ஆனா காட்டிக்கிறது இல்ல. But we don't show that. நான் நல்லா தானே இருக்கிறேன், நல்லா தானே, நீ நல்லா இருக்கியா இல்லையான்றது எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. Oh, I'm good. We can understand if you're good or not by looking at you. உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். God is talking to you today. நீங்க வீக் ஆகாதீங்க. Do not become weak. சவுல் குடும்பம் மாதிரி போகாதீங்க. Do not become like the house of Saul. சவுல் குடும்பத்துல சவுலுடைய ஆவி தப்பான ஆவி. The spirit of Saul was wrong. சோ அநேகருடைய குடும்பத்திலே தப்பான ஆவி வேலை செய்து There's a wrong spirit in families. ஆவிக்குரிய பிரகாரமா இல்ல. It's not spiritual. மனுஷீக ஆவி வேலை செய்து. There's a spirit of flesh. ஆனா தாவீதுக்கு ஆவிக்குரிய ஆவி வேலை செய்து. But for David there was a spirit of ஆவியானவர் spirituality. கிரியை செய்கிறார். The Holy Spirit was there. அதனால வர வர பலத்தான். So they were so வாயை he became திறந்து ஒரு stronger and ஆமென் அல்லேலூயா stronger. சொல்லுங்க. பலக்கணும்னு விரும்புறீங்களா? Say amen. எத்தனை பேர் பலக்கணும்னு விரும்புறீங்க? How many if you want to become stronger? காலையில எழும்பின உடனே நல்ல வேத வசனத்தை நல்ல விடாம வாசிச்சுக்கிட்டே இருங்க. When you wake up in the morning, keep reading the நீங்க verses of the சொல்லணும், Lord. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை ஆளட்டும் என்று சொல்லுங்க. Tell the Lord, let your word rule me. என்ன ஆவிக்குரியவங்க, வசனம் ஆளாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? What life do you live if the word doesn't என்னையோ rule you? உங்களையும் தேவனுடைய வார்த்தை ஆளுவதாக. May the word of the Lord rule over you and உங்களை me. டாமினேட் பண்றது யாரு? What dominates us? உங்களை யாரு டாமினேட் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். It's important what dominates you. உங்கள் குடும்பத்திலே யார் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க? Who is dominating in the சபையை யார் family? டாமினேட் பண்ணிட்டு Who இருக்காங்க? is dominating in the church? சபையை ஆவியானவரும் வசனம் தான் டாமினேட் பண்ண வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. Only the Holy தேவனுடைய Spirit- வார்த்தையும் தேவனுடைய ஆவியானவரும் தான் நம்மளை டாமினேட் பண்ண வேண்டும். Only the word of the Lord and the Holy Spirit should dominate the church. யாராயிலும் நீங்கள் உங்களுடைய சௌகரியத்துக்கு உங்க குடும்பத்தை டாமினேட் பண்ணீங்கன்னா உங்க குடும்பம் வர வர சிறுத்து போய்விடும். If you dominate your family without the will of the Lord, your family will grow weaker. தாவீது வர வர பலக்க காரணம் என்ன? தேவன் டாமினேட் பண்ணினார். What was the reason that David was becoming stronger? God was dominating the family. நீங்க கவனமா இல்லைன்னா நீங்க தான் ஏமாந்துருவீங்க. You have to be careful, otherwise you'll உங்களுக்கு be வேண்டியது fooled. எல்லாம் ஆண்டவர் பேசுறாரு. The Lord is உங்களுக்கு talking வேண்டியது எல்லாம் everything ஆண்டவர் for you. தர்றாரு. He's giving you everything.
சங்கீதம் 46:7 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. 7:11. Psalms 46:7 and 11 say, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? how many of you can say this? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு The இருக்கிறார். Lord of hosts is with us, அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். and he is our stronghold. தேவன் நமக்கு அடைக்கலமானவர். God is our stronghold. அவர் நமக்கு அரணாய் இருக்கிறார். He is our tower. அவர் நமக்கு கோட்டையாய் இருக்கிறார். He is our fort. தேவனை டிபெண்ட் பண்றீங்களா? Do you depend on God? தேவனை சார்ந்து வாழ்றீங்களா? Are you living a life that depends on him? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். David grew stronger and stronger. சேனைகளின் கர்த்தர் கூட இருந்தார். The Lord of hosts was with him. அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:2. Let's read Genesis 39 verse 2. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆமா, the Lord was with Joseph, so he became a successful man. எல்லாவற்றிலும் அவன் ஜெயிக்கிற மனிதனாய் இருந்தான். Joseph became a successful and prosperous man. அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். He was very successful. காரணம் என்ன? What was the reason? தேவன் கூட இருந்தார். Because God was with him. நீங்க என்னென்ன காரியங்களை செய்தாலும் சித்தி பெற வேண்டும் என்றால், Whatever you do, if you have to be successful, கர்த்தர் கூட இருக்கணும். God has to be with you. அவன் இருக்கிற இடம் மாறுபட்ட இடம். He was in a very different place. அவனுடைய தரிசனத்திற்கு விரோதமான சிச்சுவேஷன் வந்தது. It was against his vision. அவன் சொந்த குடும்பத்தாரே அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். His own family acted against him. அவன் வேலை செய்த போத்திபார் வீட்டிலே அவனுக்கு விரோதமான சம்பவங்கள் நடைபெற்றது. In the family that he was working with, he had an issue. அந்த தேசத்திலே எல்லாம் அவனுக்கு மாறுபட்டதாய் இருந்தது. In that country there were so many things against him. சூழ்நிலைகள் மாறுதலாய் இருந்தது. There were different situations. நல்லா கவனிங்க, சூழ்நிலைகள் மாறுதலாய் இருந்தது. Situations were against him. என்ன சூழ்நிலை மாறுதலாய் இருந்தாலும், Whatever situation, தேவன் கூட இருப்பார் என்றால், if the Lord is with us, நீ ஜெயிப்பாய். you will win. ஹல்லேலூயா. Amen. எனக்கு அது சரியில்லைங்க, அதனால என்னால முடியலன்னு சொல்லாத. Do not complain saying that something is not right. அது எனக்கு ஃபேவரா இல்லைங்க, அதனால தான் என்னால முடியலன்னு சொல்லாதீங்க. It's not favorable to be so I'm not able to do எது it. இருந்தாலும் இல்லைனாலும் தேவன் கூட இருந்தால் போதும். Whether you have anything or not, if the Lord is with you, that's enough. எத்தனை பேர் இதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? நல்ல ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? Amen. யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்ததனாலே காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். The Lord was with Joseph and he was a successful and அவன் prosperous ஜெயில்ல man. இருந்தாலும் ஜெயித்தான். He was a slave but still he won. அந்நிய நாட்டில் இருந்தாலும் அவன் ஜெயித்தான். He was an alien but still he was successful. எதிராளிகள் மத்தியில் ஜெயித்தான். He was successful among his enemies. என்ன சூழல் வந்தாலும் அவன் ஜெயித்தான். Whatever situation it was, he was successful. தாவீதை போல வர வர பலத்து வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. May the Lord bless us to grow like David. யோசேப்பை போல எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. May the Lord help us to win like படிக்கிற Joseph. பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I would like to say something to எல்லா children who are பாடங்களிலும் studying. நிறைய மார்க் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். May the Lord help you to get more marks in all the நீங்க subjects. ஜெபம் பண்ணாம படிச்சு உங்களுக்கு மார்க் கிடைக்காது. If you study without praying, it's of ஜெபமே no use. பண்றது இல்ல, ஆனா புத்தகத்தை வச்சிட்டு படிச்சுக்கிட்டே இரு. You never pray but you still keep studying. ஆராதனைக்கு ஒழுங்கா வர்றது இல்ல, ஆனா நீ டியூஷனுக்கு போயிட்டே இரு. You don't come to church properly but you go for tuitions. பெற்றோர் ஐயோ ரொம்ப ஆவிக்குரிய பெற்றோர். The parents are very spiritual. அதெல்லாம் சர்ச்செல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல ஒழுங்கு மரியாதையா போய் படி. அறிவாளி பெற்றோர். We can go to the church later but now go and study. பைபிளை Parents are very படிக்கிறது இல்ல, intelligent. புத்தகத்தை எடுத்து படி. Do not study the Bible but study. எப்படி ஜெயிக்க முடியும்? How will you win? உங்கள் பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்தால் தான் அவர்கள் ஜெயிப்பார்கள். Only if the Lord is with your children they will win. இந்த ரகசியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். Teach this secret to your children. என்ன எக்ஸாம் வந்தாலும் முதல்ல பைபிளை படின்னு சொல்லிக் கொடுங்க. Whatever exams you have, read the என்ன Bible விஷயம் first. வந்தாலும் முதல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லிக் கொடுங்க. Whatever problems, kneel down and என்ன pray. வந்தாலும் தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களை விடாதேன்னு சொல்லிக் கொடுங்க. Whatever happens, don't leave the church. டைம் மேனேஜ்மென்ட் சொல்லிக் கொடுங்க பெற்றோரே. Teach your children time management. நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஞானம் இல்லாத விஷயம் இதுல தான் இருக்கு. So many people are not intelligent when it comes to time management. ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. எத்தனை மணிக்கு புறப்படணும், எத்தனை மணிக்கு என்ன செய்யணும். இந்த வாரத்தில் நமக்கு நிறைய ஸ்கெட்யூல் இருக்குன்னு வைங்களேன், ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிக்கிற பிள்ளைகள் சொல்கிறேன், அதை பிளான் பண்ணணும். There is no time management. So if you have any problems, programs, அதை பிளான் பண்ணணும். என்னுடைய சர்ச் காரியங்கள் எவ்வளோ மணி நேரம் நான் இருக்க வேண்டியது இருக்கு போடுங்க. அதுபோக மீதி உள்ள நேரத்தை நான் எப்படி திட்டமிடலாம், எப்படி படிக்கலாம்,
எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லிட்டு படிப்பே ஒரு நோய் ஆகக்கூடாது. So you should have schedule for everything that's happening at school or college, and also have time for things that are happening in church. யோசேப்போடு கர்த்தர் இருந்த மாதிரி பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்க வேண்டும். Just like how the Lord was with Joseph, he should be with our children also. இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார் எங்கே? Where are the spiritual parents who have to teach this to the children? வெறும் ஆராதனை செய்தா மட்டும் போதுமா? Is it enough that you worship the Lord? ஆலயத்துக்கு வந்தா மட்டும் போதுமா? Is it enough that you come to church? பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வேரூன்றி வளர்க்க வேண்டாமா? Don't you have to grow your children in the Lord? வைராக்கியமாய் வளருங்கள். Grow them in the Lord. ஒரு பிள்ளை சொன்ன சாட்சியை நான் கேட்டேன். I heard a testimony from a small girl. ஞாயிற்றுக்கிழமை அவ ஒண்ணுமே செய்ய மாட்டா. She does nothing during அதாவது Sunday. சொந்த வேலையில ஒண்ணும் செய்ய மாட்டா. She doesn't do any of her works on அவ Sunday. ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்வா. When she was a student, she used to minister in சர்ச்சில் Sunday school. சர்ச்சில் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலயும் பங்கெடுப்பா. She used to participate in everything in the church. நாளைக்கு எக்ஸாம் இருக்கும். There'll be exam tomorrow. அவ அலட்டிக்கவே மாட்டா. இருந்துட்டு போகட்டும். அவ சனிக்கிழமை வரைக்கும் நல்லா படிப்பா. She will study well till Saturday. ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டா பீஸ்ஃபுல்லா இருந்து ஆண்டவருடைய வேலைகளை நல்லா செய்வா. But on Sunday she'll be very peaceful and do the works of the Lord. ஒரு முறை எக்ஸாம் டைம்ல சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. She had chicken pox during her examination. எப்படி எழுத போறான்ற எல்லாம் கேள்வி. And many people were asking questions on how she's going to do அந்த that. சூழ்நிலையிலயோ அவ ஆண்டவருக்கு பயந்து நடந்து கர்த்தருக்காக வாழ்ந்து எக்ஸாம் எழுதி அவ யுனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்டா வாங்கினா. But even in that situation she was very true to her word, and she became the gold medalist of the university. ஏன்னா நம்ம சபையில் உள்ள எல்லா டீச்சர்ஸ்க்காக ஆண்டவரை துதிக்கிறேன். I praise the Lord for all the teachers in the church. டீச்சர்ஸ் நீங்க எல்லாரும் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கான டீச்சர்ஸா இருக்கணும். Should all be spiritually strong. நீங்க ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கான டீச்சர்ஸா இருந்தாதான் ஸ்கூல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. Only if you are spiritually strong, நீங்க ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கான டீச்சர்ஸா இருந்தாதான் சபையில ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. Only if you're spiritually strong, you'll be strong in the நீங்க church. ஸ்ட்ராங் டீச்சர்ஸா இருந்தாதான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லி தருவீங்க. Only if you're strong, you will be able to teach your children strong. அடுத்த ஜெனரேஷனை கொண்டு போகணும்னா டீச்சர்ஸ்க்கு நிறைய பொறுப்பு இருக்கு. If you have to bring up the next generation, பேரண்ட்ஸ்க்கு பொறுப்பு இருக்கு. there's a lot of responsibility for parents and teachers. சோ நம்ம யோசேப்போடு கர்த்தர் இருந்ததை பார்க்கறமே, நம்மளோடு கர்த்தர் இருந்தா நாம செய்றது எல்லாம் ஜெயமா இருக்கும். So just like how we see that the Lord was with Joseph, if God is in our life, everything we do will be successful and prosperous. ஒரு கடை திறக்கறாங்கன்னு வெச்சுங்க. Let's say that they're opening a shop. நம்ம குமார் இன்னொரு பிரான்ச் கடை தொடங்குறாருன்னு வெச்சுங்க. Let's say Kumar is opening another branch. அந்த கடை திறந்து முதல் பொருள் யார் வாங்குறீங்கன்னா, யார் வாங்குறீங்களோ அவங்க ரொம்ப ராசியானவங்க. Whoever is buying the first product from the shop is going to be blessed. அக்கா வாங்க அக்கா, நீங்க வந்து வாங்குங்க அக்கா. Please come and get this. ஐயோ வேற யாரையும் வாங்க சொல்லுங்க. And immediately say, oh no, let someone else get it. ஏன் வேற ஆளை வாங்க சொல்றீங்க? Why should someone else get it? நீங்க வாங்குனா விளங்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. Because you know that if you get it, it's not going to be good. நிறைய பேருக்கு நம்ம கால் வச்சா விளங்காது. Many people think that if they do something, நம்ம முன்னாடி போனாலே விளங்காது. if they go in the front, it's not going to happen. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு தான் பேசுறார். God is talking to you today. 2025ல நீங்க தான் எல்லாத்தையும் விளங்க பண்ணக்கூடிய ஆளா மாறணும். In 2025, you are going to be the person. யோசேப்போடு இருந்த மாதிரி கர்த்தர் உங்களோடு இருந்தா நீங்க ஜெயிச்சிருவீங்க. Just like how the Lord was with Joseph, if he is with you, you will win. ஆதியாகமம் 5:24 சொல்லுகிறது. Genesis 5:24 says, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். முதல் 2 வசனங்களிலே தேவன் யாரோடு எந்த மனிதனோடு இருந்தார் என்று பார்த்தோம். In the first 2 verses we saw with whom God was with. தேவன் தாவீதோடும் யோசேப்போடும் இருந்தார் என்று பார்த்தோம். We saw that God was with David and he was with Joseph. இங்கே ஏனோக்கு தேவனோடு கூட இருக்கிறார். But here we are going to see that Enoch was with God. தேவன் நம்மோடு இருப்பது ஒரு நல்ல விஷயம். God being with us is good. நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்களா? Are you with God? நீங்கள் தேவனோடு நடக்கிறீர்களா? Are you walking with God? 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு நடந்தார். 300 years Enoch walked with God. உங்களுடைய அநேகருடைய ஸ்டேட்மென்ட் என்ன? Today what's your statement? நான் தேவனோடு நடக்கத்தான் விருப்பம் பாஸ்டர், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த தகவல் கிடைக்கவில்லை. I want to walk with the Lord, but before marriage I didn't get this. இந்த இவளை கட்டிட்டு பாஸ்டர், இவளோட உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், இவளோட ஆண்டவட்டெல்லாம் வாழ்றது கஷ்டம் பாஸ்டர், தொந்தரவு பிடிச்ச பொம்பளைகிட்ட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். After marriage, after marrying this person, it's not being possible.
ஏன் தான் இந்த பிள்ளைகளை பெத்தனோ தெரியலன்னு நிறைய பேர் பேசுறது கேட்டிருக்கிறோம். I've heard so many people say, oh, I'm not sure why. அநேக நினைப்பது மனைவி தடை, பிள்ளைகள் தடை, புருஷன் தடை என்று. Many people think that your wife, your ஆனால் children, your ஏனோக்குக்கு husband is a problem. மிகப்பெரிய குடும்பம் இருந்தது, இருந்தாலும் அவர் தேவனோடு சஞ்சரித்தார். Enoch had a very big family, but still he walked with God. எல்லாருக்கும் இருந்த குடும்ப பிரச்சனையை அவரும் ஃபேஸ் பண்ணினார். He faced the issues. எல்லாரும் ஃபேஸ் பண்ண மனைவி பிரச்சனையை ஏனோக் ஃபேஸ் பண்ணினார். He faced the issues with his எல்லாரும் family. ஃபேஸ் பண்ண பிள்ளைகளுடைய பிரச்சனையை ஏனோக் ஃபேஸ் He faced பண்ணினார். issues with his children, ஆனாலும் தேவனோடு but சஞ்சரித்தார். still he walked with God. எத்தனை பேர் தேவனோடு சஞ்சரிக்க போகிறோம்? How many of us are going to walk with God? ரிசல்ட் என்ன? What is going to be the result? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். David grew. யோசேப்பு எல்லாவற்றிலும் வெற்றி கண்டார். Joseph was successful and prosperous. ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் ஒரு நாள் வந்தபோது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். But when Enoch was walking with God, when a day came, God took him away. சகோதரிகளே, உங்களுடைய புருஷன் தேவனோடு நடந்து கொண்டிருந்தால் ஒரு நாளைக்கு நீங்க நியூஸ் பேப்பர்ல செய்தி போடுவீங்க, என் புருஷனை காணவில்லை என்று. Dear women, if your husbands are walking with God, you will put a news in the newspaper one day saying that. எனக்கு தெரியும் நிறைய மனைவி சகோதரி மாறி இப்போ புருஷன் கையை இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியெல்லாம் நடக்காத. I know that there are so many ladies who are holding your husband's hands and saying, don't do that. போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனோ நானும் கண்டே, பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன். நிறைய சகோதரிகள் புருஷன் தேவனோடு நடக்க விடுறதில்லை. Many women, you don't let your husbands walk with the Lord. நான் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். I'm going to say something good and தேவனோடு உங்கள் புருஷன் நடப்பதற்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் இடையூறான பெண். If you do not allow your husband to walk with the Lord, உங்கள் புருஷன் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதற்கு இடையூறாக இருந்தால், if you are a barricade between your உங்கள் husband புருஷனுடைய becoming ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்க்கு விரோதமாய் நீங்கள் செயல்பட்டால், if you are against the spiritual progress of your husband, மாம்ச பிரகாரமாய் உங்கள் புருஷனை கீழே இழுத்து தள்ளினால், if you're pulling your husband towards the flesh, உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் தடையாய் இருக்கிறீர்கள். you are going to become நீங்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் தேவனோடு நடக்கிற குடும்பமாய் மாறுங்கள். You have to change into a family that walks with the Lord. உங்கள் புருஷன் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தால் நீங்களும் அதை விட முதலிடம் கொடுங்க. If your husband gives first priority to God. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அநேக நேரங்களிலே எங்கள் வீடுகளுக்கு ஊழியக்காரர்கள் வரும் பொழுது, many times when ministers come to our home, நான் உள்ளே போய் அவர்களுக்கு காணிக்கை கொடுப்பதற்காக நான் உள்ளே போவேன். I will go inside to give them offering. அவங்களுக்கு ஒரு கவர்ல வச்சு ஒரு 2000 ரூபாய் கொடுக்கலாம்னு நான் நினைச்சிட்டு உள்ள போவேன். I will go thinking we can give them 2000 ஆனால் rupees. என் எதிரே என் மனைவி கவரோடு வருவாங்க. But opposite to me, my wife will come with another cover. அவங்க சொல்லுவாங்க, காணிக்கை எடுக்க தானே வந்தீங்க, இந்தாங்க கொடுப்பாங்க. She will ask me, oh, you came for நான் offering, 2000 ரூபாய் she'll give நினைச்சிட்டு me. போவேன். என் மனைவி 3000 ரூபாய் வச்சு கொண்டு வருவாங்க. I will think of 2000, but my wife will give me 3. சில குடும்பங்களிலே என்ன எவ்வளவு எடுக்கிறீங்க, எவ்வளவு கொடுக்க போறீங்க? In many families we see they'll ask, 2000 ரூபாய் how much கொடுக்க you're போறேன், giving. 2000 ரூபாய் கொடுக்க போறேன். I'm going to give 2000. சும்மா இருங்க, ஏது காசு அவ்வளவு? Oh, just keep quiet. Why do you give 500 so ரூபாய் much? கொடுத்தா போதும். Just give 500. அறிவாளி பொம்பளைகளே, Clever women, ஜாக்கிரதையாக இருங்க. be very careful. உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு இடையூறாக மாறாதீங்க. Do not be against. தாராள மனசாய் இருங்க. Do not be against இந்த the growth of your family. 2025 எல்லாத்துலயும் நீங்க இன்கிரீஸ் ஆக வேண்டும். In 2025, you have to increase in சுபாவ everything. மாற்றம் தான் முக்கியம். Your attitude should change. நிறைய பேருக்கு கடந்த காலத்திலே நான் அறிவுரை சொல்லி இருக்கிறேன். I've advised so many people in the past. நிறைய பேருக்கு பர்சனலா அறிவுரை சொல்லி இருக்கிறேன். I've spoken to them personally. அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி அறிவுரை சொல்லி இருக்கிறேன். According to the level I've counseled them. அறிவுரை சொல்வது உங்களை மாற்றிக்கொள்ள. That is to change you. சிலர் அறிவுரை சொன்னா கோவிச்சிட்டு வேற சர்ச்சுக்கு போயிடுறாங்க. Many people get angry. சபை மாற்றம் குணமாற்றத்தை தராது. Changing the church will not change your attitude. சபையை விட்டு சபை போயிட்டே இருந்தா குணம் மாறுமா? If you keep changing your church, will your attitude change? இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன் குணத்தை மாற்றுவதற்காக ஆண்டவர் விரும்பும் போது உங்கள் குணங்கள் மாற வேண்டும். When the Lord wants your character to change, wherever you are, your character நான் should change. சமீபத்திலே ஒரு குடும்பத்திற்கு நான் நல்ல அறிவுரை சொன்னேன். 10 ஆண்டுகளா அறிவுரையே
விட்டுட்டேன். வளருவாங்கன்னு சமயத்தில் சொன்னேன் நான், இப்படி இருக்காதீங்க, 10 வருஷமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளவு கிருபையை தந்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு, நீங்கள் நல்ல அறிவாளி, அதை ஏன் நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படுத்தக்கூடாது, இப்படியா இருப்பீங்க அப்படின்னு மிக அன்போடு சொன்னேன். அவ்வளோதான். அடுத்த வாரத்தில் வந்து அவன் கோச்சிட்டு வேறு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கான். For the past 10 years, I didn't counsel them, but one fine day I told them that they are very clever and intelligent and they have the grace of the Lord and they should do things, but they took it in a different manner and they அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. There's another reason. சபையை விட்டு சபைக்கு துரோகம் செய்து போகிற குடும்பங்களோடு யாரெல்லாம் தொடர்போடு இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் எச்சரிப்பாக இருங்கள். For all the people, you have to be careful if you're in contact with people who are not loyal to the church. அந்த குடும்பம் சபையை விட்டு போய் சபைக்கு விரோதமான ஆவியிலே உள்ள ஒரு குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தது. இந்த டைமை பயன்படுத்தி தட்டிட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டிட்டு போனோம், எங்க சபைக்கு வாங்க, இதா ஆத்மாதாயம், கேவலம், குப்பைகளை ஒன்று சேர்க்கிற சபை அல்ல. There was another family that was in contact with a family that went away from the church and then they கார்ப்பரேஷன்ல எல்லா ஏரியாவிலும் குப்பை தொட்டி இருக்கு. In a corporation there is the அதே போல இந்த ஏரியாவுல குப்பை தொட்டி மாதிரி சில சபைகள் இருக்குது. குப்பை தொட்டியில போய் விழுகிறவங்க குப்பை. There are many churches here that act like dustbins and people who go there are waste. ஒழுங்கீனமான ஆட்கள் எல்லாம் போய் ஒழுங்கீனமான இடத்துல போய் விழுகிறாங்கன்னா அது ஒரு குப்பை, அதுக்கு பேர் சபை கிடையாது. Indisciplined people going to indisciplined places is garbage. அங்கே வரைமுறை இல்ல, ஒழுக்கம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, அது ஒரு குப்பை. It's garbage. புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? How many of you understand this? கை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. Say amen. இப்போ சொல்றேன், குப்பைகளோட தொடர்பா இருக்கிற யாராலும் இருந்தா உங்களுக்கு நான் சொல்றேன், I warn you, if you are in contact with garbage, யாரெல்லாம் சபையை விட்டு போனாங்களோ அவங்களோட ரொம்ப நட்பு, ஃபோன்ல கொஞ்சி விளையாடுறது, நான் சொல்றேன் அது டேஞ்சர் உங்களுக்கு. I tell you it's dangerous if you're very close with people. நாங்க பெருந்தன்மையா போயிடுவோம், எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்க பெருந்தன்மையா போயிடுவோம். We'll know everything but we'll not show. இதெல்லாம் கண்டுக்க மாட்டோம், கூப்பிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டோம். We'll not ask anything. ஆனா ஒரு நாள் வரும், அந்த நாள்ல நீ யாருன்னு காட்டி கொடுத்துரும். But one day will come and it will show you who you are. வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். The word of the Lord says whoever stands till the கர்த்தர் நட்ட இடத்துல நம்ம கடைசி வரை இருந்து கனி கொடுக்க வேண்டும். Wherever the Lord has kept us, கர்த்தர் நம்மளை எங்க வச்சாரோ அங்க நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். We have to stay strong wherever the Lord has placed us. ப்ரூனிங் இருக்கும், There will be pruning. கண்டிப்பாக களை எடுப்பு இருக்கும், For sure there will be pruning. சுத்திகரிப்பு வேலை இருக்கும், There will be a cleaning process. கவர் பண்ற வேலை இருக்கும். There will be a process of covering. அதுக்கெல்லாம் இருந்து கனி கொடுக்க வேண்டும். But you have to stay strong and be fruitful. சபை மாற்றம் குணமாற்றம் அல்ல. Changing the church is not change of your சபை attitude. மாறி மாறி போவது அது பெரிய ஒரு அபத்தம். Keeping on changing churches is not good. அப்படிப்பட்டவங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. Do not encourage people like that. அப்படிப்பட்டவர்களிடத்திலே நீங்கள் பார்க்கும்போது நீங்க தைரியமா வாய் திறந்து பேசணும். நீங்க சபை மாறிட்டீங்க ஆனா உங்க குணம் மாறல என்பதை நீங்க சொல்லணும். When you look at people who've changed churches, you have to look at them and say, you've changed churches, but your attitude ஐயோ, is not நம்முடைய changed. பரிசுத்தவான்கள் ரொம்ப பரிசுத்தவான்கள். Our spiritual people are very spiritual. எல்லாத்தையும் நல்ல பிள்ளை. They are good to everyone. அக்கா நல்லா இருக்கிறீங்களா அக்கா? Oh, how are you? அது எப்படி நல்லா இருப்பாங்க? How will they be good? நீங்க எப்படி நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குறீங்க. How are you asking if நீங்க they என்ன fine? கேட்கணும் தெரியுமா? Do you know what you should ask? உங்களை இவ்வளவு நேசித்த சபையை விட்டு நீங்கள் போனது தவறு என்று நீங்கள் வாயை திறந்து சொல்ல வேண்டும். You have to open your mouth and say that சபை மாற்றம் குணமாற்றத்தை தராது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். You have to say changing church will not change their attitude. நான் என்னுடைய உறவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். But I should be safe with my relationship. நீங்க நல்லா இருக்கீங்களா? Are you fine? நீங்க இப்ப நிம்மதியா இருக்கிறீங்களா? Are you peaceful? ஹலோ. Hello. உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord is watching you. எப்படி உங்கள் சொந்த குடும்பத்தை குறித்து நீங்கள் அன்பு பாராட்டுகிறீர்களோ, வைராக்கியம் பாராட்டுகிறீர்களோ, அதை விட சபையை குறித்த பக்தி வைராக்கியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். Just like how you love your family, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. You should have நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. ஏனோக்கை போல தேவனோடு நடங்க. Learn to walk like Enoch. ஒரு நாள் வரும்போது தேவன் எடுத்துக்கொள்ளுவார். When one day comes, the Lord will take you. ஆமென். ஹல்லேலூயா. Amen. நம்ம எல்லாம் தேவன் எடுத்துக்கொள்ளுவார். The Lord will take all of us. ஸோ வருகிற வாரத்திலிருந்து எல்லா ஊழிய குழுவினர் எல்லாரும் எல்லாத்துலேயும் ஜெபம் பண்ணணும். So from the coming weeks, the ministry team should pray for everything. ஊழிய குழு தயவு செய்து வேகமாக முன்னாடி வாங்க. I asked the ministry team to வேகமாக வாங்க. ஊழிய குழுவினர் எல்லாரும் வேகமாக வாங்க. come soon. புதுசாக செலக்ட் பண்ணவங்களும் வேகமாக முன்னாடி வாங்க.
I request you all to come soon. வேகமா 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 Come soon, come quickly. எல்லாரும் வாங்க எல்லாம். ஊழிய குழுவினர், முதல் உங்களுக்கு ஒரு அறிவுரை, தயவுசெய்து இந்த வருஷம் 2025ல சுறுசுறுப்புள்ளவர்களாக இருங்க. Please be active in this 2025. ஆமென். Amen. இதில் யாரெல்லாம் டீச்சர்ஸ்? How many teachers are there here? கை வருதுங்க. 1 2 3 4 5. அப்புறம் இந்த பக்கம் யாரும் இல்லை டீச்சர்ஸு? ஓகே, 5 டீச்சர்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு 5 பேருக்கும் இந்த வருஷம் என்ன வேலை தெரியுமா? நம்ம மீட்டில் நம்ம டீம் நம்ம கூடும்போதெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கிறத பற்றி டீச்சர்ஸ் நீங்கள் தான் பேசணும். So this year there are 5 teachers and you have to talk to our ministry family about being active. பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுறது எப்படி நீங்கள் தான் பேசணும். You should talk about being punctual. இன்னைக்கு ஈவினிங் 5 நிமிஷம் பியூலா பேசுவாங்க நம்ம டீமுக்கு. Today evening Beulah will talk for 5 minutes. எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், How to manage time, எப்படி கரெக்ட் டைமுக்கு வரணும். how to come on time properly. பியூலாவுக்கு இன்னைக்கு டைம் தர்றேன். Today it's Beulah's time. அப்புறம் ஸ்டெல்லாவுக்கு, After that Stella, அப்புறம் அமலாவுக்கு, after that Amala, அப்புறம் ராணிக்கு, after that Rani, ஜூடு என்ன ஏன் சொல்ல நினைக்கிறேன், அப்புறம் ஜூடுக்கு. and then for Jude. நான் சொல்றது புரியுதா? இந்த வருஷம் எல்லாம் சுறுசுறுப்புள்ளவர்களா இருங்க. We should all be active this year. இங்கே செய்கிற எந்த ஒரு ஊழியத்துக்கும் ஜெபிக்காம வராதீங்க. Do not come to church for ministry ஜெபம் without பண்ணாம prayer. அனௌன்ஸ்மென்ட் ஃபைல கையில தூக்க கூடாது. நீ Without prayer, do not take the announcement file. சனிக்கிழமை ஜெபம் பண்ணு, Pray on Saturday. ஞாயிற்றுக்கிழமை காலைல ஜெபம் பண்ணு, Pray Sunday morning. ப்ரிப்பரேஷனுக்கு எவ்ரிடே நல்லா ஜெபம் பண்ணு. அலெக்ஸ், Pray for preparation every day. டிரான்ஸ்லேஷனுக்கு ஜெபம் பண்ணு. Pray for translation. ஜெபம் பண்ணிட்டு வந்தாதான் டிரான்ஸ்லேஷன் சுறுசுறுப்பா இருக்கும். Only if you pray, translation will be active. டிரான்ஸ்லேஷனுக்கு நிறைய பேர் தேவை. So many people are required for translation. ஒரே ஆளை போட்டு ரொம்ப இழைச்சி போக விடக்கூடாது. Putting one person, it will become tired. ஆமாம். இப்போ அடுத்த வாரத்துக்கு டிரான்ஸ்லேஷன் யாருன்னா கிரேஸ். Grace will translate next week. நல்ல ஒரு கிளாப் கொடுங்க. கிரேஸ் வெரி குட் டிரான்ஸ்லேட்டர். ஸோ கம்மிங் வீக் கிரேஸ் டிரான்ஸ்லேஷன் ரெடி ஆகிங்க. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஜெபம் பண்ணாமல் வந்தீங்கன்னா இங்கே விளங்காது எதுவுமே. Without prayer, nothing is going to happen. காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுங்க. Wake up in the morning and நல்லா pray. தூங்கிட்டு எழும்பி வேகமாக டைம் என்னாச்சு, ஐயோ டைம் ஆயிடுச்சு, அவசரமாக பாத்ரூம் போய் குளிச்சுட்டு எல்லாம் வந்து தட்டாப்பட்டான் வேண்டாங்க. இந்த வருஷம் கெட் ரெடி, எல்லாத்துக்கும் நல்லா ரெடி ஆகுங்க. Do not be in a rush in the morning every day. ஒருத்தர் உற்சாகப்படுத்துங்க. Encourage each other. ஆமென், ஹல்லேலூயா. Amen, hallelujah. அதே போல இந்த வர்ஷிப் டீம்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் சொல்றேன். வர்ஷிப் டீம்ல உள்ளவங்க எல்லாம் கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். Raise your hands if you're in the worship team. நீங்களும் வாங்க, வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓடி வாங்க, வேகமா வாங்க. வர்ஷிப் டீம் Come and join in the front. உங்களுக்கும் தான். நீங்க இங்க நாங்க நின்று பாட்டு பாடிட்டு இருப்போம். நீங்க ஒரு பாட்டு 2 பாட்டுக்கு பிறகு வந்து அங்க நின்றுக்கிட்டு அப்படியே முழிக்க கூடாது. நீங்க பாட்டு பாடுறவங்க எல்லாம் முன்னாடியே வந்து ஜெபம் பண்ணணும். We'll be singing songs, and if you come late, do not stand in the crowd and just keep staring. You have to come early and pray. பின்னாடி அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள் நீங்க ரொம்ப ஸ்பெஷலா? People, the holy people sitting back, are you very special? நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்களா? Do you think you can be however you want? எல்லாரும் எழும்பி நில்லுங்க உங்க இடத்துல. Request you all to stand up. எல்லாரும் 8:50க்கெல்லாம் சர்ச்சுக்குள்ள வர பழகுங்க. All of you should come to church at பக்கத்துல உள்ளவங்களை 8:50. பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லுங்க. Look at the person next to you and say, I நம்ம will obey. கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுங்க. 8:50க்கு எல்லாரும் உள்ள வந்துருங்க. You have to come to church at 8:50. 8:50க்கெல்லாம் உள்ள வந்து எல்லாரும் ஜெபிப்போம். Come at 8:50 and pray. ஒரு மாற்றம் வருவதாக. May there be a change. ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தருவாராக. May the Lord give us a big change. பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, நான் மாறலன்னா மாற்றம் வராது. Look at the person next to you and say, if I don't change, there'll be no change. நான் உன்னையும் சொல்லல, நான் என்னையே தான் சொல்றேன். நான் மாறலன்னா மாற்றம் வராது. If I don't change, there's not going to be any change. நீ உனக்கு சொல்லிக்கிறியா? ஸோ நம்ம எல்லாருமே நான் மாறணும்னு மட்டும் நினைச்சாலே எல்லா மாற்றமும் வரும். If we think that we have to change, it'll be good. ஆமாவா இல்லையா? ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்போம். Let's all expect a good change. 2025ல தாவீது மாதிரி நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம்.
அப்புறம் யோசேப் மாதிரி எல்லாத்துலேயும் ஜெயம் எடுப்போம். ஏனோக்கு மாதிரி நடந்து அவர் வருவார். என்னன்னாலும் நமக்கு அடுத்த நியூ இயர் கொண்டாடுறது முக்கியமா, அவர் கூப்பிட்டா போகிறது முக்கியமா? Is it important to celebrate New Year next year or to go with him if he calls? எத்தனை பேருக்கு எது முக்கியம்? அவர் கூப்பிட்டா போகிறது தான் முக்கியம். Going with him is important. அவர் வந்தாலும் சரி அல்லது நம்மளை கூப்பிட்டாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். Whether he comes early or if he calls us early, it's the same. நிறைய பேருக்கு அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். இது ரொம்ப பிரச்சனையான பாட்டு. இது ஜெஃப்ரி வா, அவர் வரும் நாளில் அது ரொம்ப எல்லாமே என்னன்னா, அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து டாட்டா டாட்டா பை பைன்னு சொல்லி அன்பாய் கூப்பிட்டு வாடா சொல்லும் வாடா. அப்பதான் நம்மளுக்கு போறதுக்கு சந்தோஷம். வேற மாதிரி ஆண்டவர் கூப்பிடுவார், வேற மாதிரி ஆண்டவர் கூப்பிடுவார். God will call us differently also. பரலோகமே என் சொந்தமே என்று காணேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காணேனோ. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சிரிச்ச மாமா, ஓட்டத்தை ஜெயமுடன் பாடுங்க. இருங்க 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 இருங்க, அந்த நிக்கிறவங்க பயப்படுறீங்கய்யா. நீங்க வாய தெருக்க பயப்படுறீங்களே, பாட மாட்டேன்றீங்களே. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே, விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அதாவது இந்த மரணத்துக்கு பாடுற பாட்டெல்லாம் பாடினாலே மரணம் வந்துரும்னு பயப்படக்கூடாது. You shouldn't be scared thinking that if we sing songs, இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையின் பாடல்கள். these are all songs of faith. நல்ல வாய்த்திர சொல்லுங்க, இது நம்பிக்கையின் பாடல்கள். These are all songs of faith. அதனால இந்த மாதிரி பாடல்கள் குடும்ப ஜெபங்கள்ல நீங்க பாடணும். So you should sing songs like this in your family prayer. உற்சாகப்படுத்தணும், பிள்ளைகளை பாட உற்சாகப்படுத்தணும். You should encourage your children to sing songs like this. இந்த பாட்டு தொடங்கி பாட சொன்னா இங்க உள்ள நம்ம ஆளுக்கு அந்த பாட்டு தெரியலன்றான். சொல்லிரு. If when asked to sing this song, he's saying he doesn't know the song. எல்லாருக்கும் எல்லா பாட்டும் தெரியணுங்க. You should know all the songs. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? Amen. ஹalleluya. Hallelujah. மேட்டர் என்ன தெரியுமா? ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார். அதான மேட்டர். God took Enoch. உங்களுக்கும் எனக்கும் டெஸ்டினேஷன் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர்ட்ட போய் சேர்றது தான் முக்கியம். Our destination is to reach the Lord. இத்தனை வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையும் நம்மளை ப்ரோமோட் பண்றது அவருடைய சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்கத்தான். In these many years of Christianity, it is to take us to the Lord. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவரோடு போய் இருப்பது தான். Our belief is to be with the Lord. அதனால 2025ல தேவன் நம்மோடு இருக்கணும், நாமும் தேவனோடு இருக்கணும். So in 2025, God should be with us and we should be with God. 2 நிமிஷம் தர்றேன், கண்களை மூடி நீங்க ஜெபம் பண்ணுங்க. Close your eyes for 2 minutes. இந்த 2 மினிட்ஸை யார் எப்படி யூஸ் பண்றீங்களோ யூஸ் பண்ணிக்கங்க. Use this however you want to. கண்களை மூடி நீங்க ஜெபிக்கலாம், ஆண்டவரோடு ஒப்புக்கொடு ஜெபிங்க. Just commit yourself and close your eyes and pray to the Lord. இந்த வருஷம் பர்சனலா நான் தாவீது மாதிரி டெய்லியும் என்னுடைய கணக்கை பார்க்க விரும்புறேன். This year I'm going. டெய்லியும் நான் வளர விரும்புறேன். I want to grow like David grew. டெய்லியும் நான் விருத்தி அடைய விரும்புறேன். I want to be successful. I want to be greater and greater every day. தினந்தோறும் நான் பெரிய பெரிய காரியங்களுக்கு நேராய் முன் செல்ல விரும்புகிறேன். I want to go forward to become greater and greater. ஆமா, 2025ல என்ன ப்ராஃபஸி வருதுன்னு எதிர்பார்க்காத.
In 2025, don't expect prophecies. 2025ல என்ன நம்ம செய்ய போறோம்ன்றதுக்கு நம்ம ஒரு முடிவு எடுப்போம். But let's decide to what we are going to do. 2025 நமக்கு ஆசீர்வாதமா மாறும். In 2025 is going to be a blessing. என்னுடைய நடக்கை, என்னுடைய பேச்சு, என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு ஆசீர்வாதத்தை தரும். My walk, my actions, my word is going to bless me. தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அப்பாவும் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பாவும் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, எனதுள்ளவே எனதுள்ளவே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் நீடுழிய வாழ விரும்புறீங்க? ஆமென். நல்ல சுகமா இருக்க விரும்புறீங்களா? ஆமென். சத்தமா உற்சாகமா பாடணும். ஆமென். அங்க நிக்கிறவங்களும் அப்படிதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. ஹalleluya ஹalleluya. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, பாடுங்க. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், Come on. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஓஹோ, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமென். ஹalleluya. நல்ல கரங்களை ஸ்ட்ராங்காக தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்க. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி. ஆமென். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், Enoch walked with God. காணப்படாமற் போனான். He was not found among men. ஒரு நாள் வரும்போது என்னை யார் தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். When a day comes, I will not be found if anyone searches for me. எல்லாரும் தேடுவாங்க, எங்கடா பொன்ராணி பொன்ராணின்னு. Everyone will search, where is Ponrani? பொன்ராணியை ஆண்டவர் என்ன செய்வார்? ஏனோக்கை போல மார்க்கெட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போதே எடுத்துக்குவாரு. வாமா பழம், வாமா பழம். The Lord will take her away when she's walking towards the market. அது உனக்கு சந்தோஷம் தானே? Are you happy about it? ஒரு அம்மா இருந்தாங்களாம். There was a woman. புருஷன் ரட்சிக்கப்படல. Her husband was not saved. பிள்ளைகள் தொல்லை தாங்கல. And she wasn't able to handle her children. எல்லாம் இல்லாத போது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. When no one is there in the house, she used to kneel down and pray. ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத புருஷன் பேய் பிசாசு மாதிரி இருக்கிறான், எனக்கு தொல்லை தாங்கல ஆண்டவரே. Lord, I'm not able to handle my husband. He's not saved and he's acting like a demon. என்னை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. And she used to pray, please take me, Lord. ஏனோக்கு மாதிரி ஜெபம், எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. The prayer was like Enoch, take me away, Lord. அப்புறம் பிள்ளைகள் பேய் பிசாசு மாதிரி பண்ணுதுங்க ஆண்டவரே. My children are acting like demons, Lord. என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. Please take me.
இப்படியே இந்த அம்மா ஜெபம். And she used to keep praying like இந்த this. பிள்ளைகள் இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. The children were listening to this. இந்த அம்மா எங்க முழங்கால் போட்டு ஜெயிப்பாங்கன்னா கட்டில் மேலே தான் போய் நடுவுல முழங்கால் போட்டு ஜெயிப்பாங்க. She used to go to the center of the bed and pray. இந்த குறும்புக்கார பிள்ளைகள் கட்டிலுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். So what they did was they இந்த hid அம்மா under the bed. ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு 2 பாட்டு பாடிட்டு And she was praying, praising and praying. ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ள மாட்டீங்களா? And then she started praying. எத்தனை வருஷமா உம்மோட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். How many years am I asking? என் ஜெபத்தை கேட்க மாட்டீங்களா? Why are you not listening to my prayer? She was fighting with God. அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. And suddenly there was a sound கட்டிலுக்கு அடியில இருந்து. from under the bed. என் மகளே, Dear child, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. your prayer has been answered. இந்த பிள்ளைகள் முதுகுல அப்படியே கட்டில தூக்குனாங்க. And they slowly lifted the bed. கட்டில அப்படியே மேலே உயருது. And the bed was coming up. அம்மாவுடைய ஒரிஜினாலிட்டி வந்துருச்சு. And the mother's originality came out. அட பாவி கடவுளே, உனக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா? நான் ஏதோ என் வருத்தத்துல சொல்லி ஜெபம் பண்ணேனா இப்படியே அநியாயம் பண்ணுவேன்? என்ன உயிரோட எடுக்க போறியா நீ? And immediately she started screaming, "Oh God, do you have ears?" பெரிய தகராறே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. She started fighting with the Lord again. அந்த பிள்ளைகள் கட்டில இறக்கிட்டு வெளியில ஓடி வந்து சிரிச்சு, இதுதான் உன் ஜெபமா, இதுதான் உன் விசுவாசமா? And the children put the bed down, they came out and they started laughing at her, asking, "Is this your faith?" இல்லங்க, உண்மையாவே 2025ல தேவனோடு நடப்போம். In 2025, let's really walk with the Lord. அவர் எப்ப நம்மளை வருகையில கூப்பிட்டாலும் சரி, அல்லாம கூப்பிட்டாலும் சரி, அவர் கூப்பிடும்போது போறதுக்கு ரெடி ஆகும். Whenever he calls us, we have to ready to go. சர்ச் ஆரோக்கியமா இருக்கணும். Church should be healthy. விசுவாசிகள் ஆரோக்கியமான உபதேசத்துல இருக்கணும். The believers should be in a healthy teaching. ஒன் வேல இருக்கவே கூடாது. It's not one way. நீங்க டிவில ஒன் வே பிரசங்கம் கேட்டுட்டு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுகிறியா நீ? If they say the Lord will bless you in your நீ TV, கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். You have to be true to the Lord. நீ டிவில அவர் ஆசீர்வாதமா இருப்பாய்னு தேம்பி டிவிக்கு முன்னாடி அழுது பிரயோஜனம் கிடையாது. When he says you will be blessed, நீ தேவனோடு நடக்கணும். you have to walk நீ with ஏனோக்கு God. மாதிரி இருக்கணும். You have to be like Enoch. தேவனோடு நம்ம சஞ்சரிக்கணும். We have to live with God, walk with God. நம்ம குறைகளை எல்லாம் ஆண்டவர் நீ மாற்றுவார். God will change all our shortcomings. நம்மை ஆண்டவர் புதுப்பிப்பார். He will renew us. ஒரே ஒரு வரி ஜெபம் செய்றேன். I'll say a prayer with one line. ஒப்புக்கொடுப்போம். Let's commit ourselves. அன்பின் ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களை எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். Dear Lord, we commit all of us today. தாவீதை போல மாற்றும். Change us like David. யோசேப்பை போல மாற்றும். Change us like Joseph. ஏனோக்கை போல மாற்றும். Change us like Enoch. எங்களுக்கு நீர் எங்களோடு இருக்கணும், அதுதான் முக்கியம். You should be with us, எங்க Lord. பாளையத்துல ஒரு அசுத்தம் இல்லாமல் எங்களை காத்துக்கொள்ள. There should be nothing indecent in our camp. பரிசுத்தத்தோடு உம்மை தரிசிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றும். Help us to be decent and ஏனோக்கை போல என்ன பிரச்சனையிலும் உம்மோடு சஞ்சரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். just like Enoch, whatever issues may come, help us to எல்லாம் walk இங்க with you. நிற்கிற எல்லாரையும் எங்களை ஆசீர்வதியும். Bless all of us standing here. நல்ல தீர்மானத்தோடு செல்ல உதவி செய்யும். Help us to go with a good decision. எங்களை தனித்தனியா பேராய் ஆசீர்வதி. Lord, bless us separately, name by name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. Amen. Amen. Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.